வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் 2025. அதாவது இது எதுனா பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி போலீஸ் இருக்குல்ல. ஸோ டெல்லி போலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அதேமாதிரி டிரைவர் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் இணைப்பாகக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து இங்கிலீஷில் ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டெல்லி போலீஸுக்கான இது வந்து கிளாஸஸ் ஆல்ரெடி எல்லா டாப்பிக்குமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் இணைப்பாகக்கூடிய இங்கிலீஷ் செகண்ட் கிளாஸு. இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ் அஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியபிள் டு பி ஈஸிலி ப்ரோக்கன், ஓகேவா. ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஒன் வேர்டில் வந்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும், ஓகேவா. அப்போ அந்த லியபிள் டு பி ஈஸிலி ப்ரோக்கன் அப்படிங்கிறதுக்கான என்ன வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா டெனான்சியஸ், அண்ட் ஆப்ஷன் 2ல் ப்ரீசியஸ், ஆப்ஷன் 3ல் வந்து ப்ரெட்டில், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து அமேச்சர் கொடுத்துருக்கான், ஓகேவா. ஸோ அப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டெனான்சியஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸியாக உடையக்கூடிய மாதிரியான உள்ளதுக்கு வந்து என்ன பேரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டில்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ பிரிட்டில்னு சொல்லப்படுகிறது. அது கீழே உள்ள அமேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸோ அது தொழிலில் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை சொல்லக்கூடியதான் வந்து இந்த அமேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து புதுசாக போய் சேர்ந்துருப்பாங்க, ஓகேவா. அவங்களுக்கு அந்த தொழில் பற்றி தெரியாது. பட் வந்து அப்போ தான் வந்து அந்த தொழில் பற்றி தெரிஞ்சுக்குவாங்களே, அவங்கள வந்து புதியவன் கூட சொல்லலாம், ஓகேவா. ஸோ அமேச்சருக்கான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ப்ரீசியஸ்ங்கிறது வந்து ப்ரீசியஸ் ப்ரைஸ்னு கூட சொல்லுவாங்களா, விலை மதிப்பான அல்லது விலை மதிப்பற்ற அப்படின்னு கூட சொல்லுவாங்களா, அந்த மாதிரியானது, ஓகேவா. ஸோ அதை தான் ப்ரீசியஸ் சொல்லுவாங்க. அடுத்து பிரிட்டில்ங்கிறது எளிதில் உடையக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடியது, ஓகேவா. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொடுத்துருக்க சென்டென்ஸுமே அதே மாதிரியானதான். எப்படின்னா லியபிள் டு பி ஈஸிலி ப்ரோக்கன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்துச்சு. அப்போது எளிதில் உடையக்கூடியது மாதிரி உள்ளது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல. ஸோ அந்த பிரிட்டில் அப்படிங்கிறதா வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. எஸ். ஸோ அப்போ சரியான ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பிரிட்டில்ங்கிறது தான் வந்து வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்போ அந்த லியபிள் டு பி ஈஸிலி ப்ரோக்கனுங்கிறதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பிரிட்டில் அப்படிங்கிறது தான், ஓகேவா. புரிஞ்சா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போகலாமா. எஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துன்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து இங்கிலீஷ்லேருந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம், ஓகேவா. அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆர்டிகல் டு பில்லிங் த பிளாங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் டஸ் நாட் லைக் டேஷ் டி அப்படிங்கிறது தான். அப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், ஓகேவா. ஸோ இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஆர்டிக்கலில் தான் என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படி மாதிரி போடணும் அப்படி மாதிரியும் நம்மள்ட்ட தெளிவாகவே முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான ஆர்டிக்கல் இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் நோ ஆர்டிக்கல் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதே செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல் வந்து ஆன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 வந்து ஏ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்துட்டு இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தன் டஸ் நாட் தி டேஷ் டி, ஓகேவா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன வரலாம், நமக்கு 3 ஆர்டிக்கலுமே இருக்குது. வருமா, அதை போட்டு பாருங்கள். இல்லைனா ஏன் வருமா, அதை போட்டு பாருங்கள். இல்லை ஏன் வருமா, அதை போட்டு பாருங்கள், ஓகேவா. ஸோ இது 3மே வருமா அப்படிங்கிறத நம்ம அதில் போட்டு கூட பார்க்கலாம், ஓகேவா. பட் இந்த 3மே வருமானு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரத்தன் டஸ் நாட் லைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவா இருக்கட்டும், ஏனா இருக்கட்டும், இருக்கட்டும், இது 3மே வந்து வராது. ஸோ அப்போ என்ன தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ, காஃபி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏனு இந்த 3 ஆர்டிக்கலுமே வந்து வராது, ஓகேவா. ஸோ அப்போ என்ன தான் வரும்னா எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வராது, ஓகேவா. அதுதான் கரெக்டான ஒன்று. அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்க நோ ஆர்டிக்கல் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் சரியான, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்டிக்கலும் தேவையில்லை, புரிஞ்சுக்கிறங்க. ரத்தன் டஸ் நாட் லைக் டி அப்படிங்கிறது அப்படியே வந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சரியானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க நோ ஆர்டிக்கல் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று, ஓகே. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதை ஞாபகம் வச்சுங்க. டீ, காஃபி அந்த மாதிரியானதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலும் வராது, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ்
இன் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் இங்கே கொடுத்துருக்காங்க. அனிதா செட் ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிறது தான் இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் முதல்ல மாற்றி நம்மளே தனியாக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போகலாம். ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக பார்த்து பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவோம். ஓகேவா? ஸோ தனியாக இந்த பக்கம் பாருங்க. இப்போ அனிதா செட். ஓகேவா? ஸோ அனிதா செட் அப்படிங்கிறது அப்படி தான் வரப்போகுது. ஓகேவா? அனிதா செட் அப்புறம் வந்து தெட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ அனிதா செட் தட் அப்படிங்கிறது வரக்கூடியது. அடுத்து ஐ ஆம் ஹாப்பிங்கிறது வந்து சொல்கிறாங்களா, இப்போ ஐங்கிறது வந்து யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாவை தான் குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐயை வந்து பார்த்தீங்கன்னா அனிதாங்கிறது ஃபீமேல் தானே, அப்போது சின்னு சொல்லலாமா, அப்போது அவள்னு சொல்லலாமா, அப்போ எஸ்ஹெச்இ அப்படிங்கிற அந்த சி போட்டுக்கிறோம். அடுத்து ஆம்ங்கிறது வந்து இங்கே வாசா மாறிடும். ஓகேவா? ஸோ இன்டெரக்ட்லி சொல்லும் பொழுது அப்போ வாசுங்க மாறிடுச்சு. அப்புறம் ஹாப்பிங்கிறது அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்புறம் இப்போ என்னாச்சு, அனிதா செட் ஐ ஆம் ஹாப்பிங்கிறது டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச் மாறும்பொழுது இந்த மாதிரி தான் மாறும். எப்படி மாறும், அனிதா செட் தட் ஷி வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போது எந்த ஆப்ஷன்ஸில் உள்ளது இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஐ ஆம் ஹாப்பி செட் அனிதா அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வருமா, கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வராது. அப்போது எந்த ஆப்ஷன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் இருப்பாங்களே, அனிதா செட் தட் ஷி வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது வரும். மற்றபடி எந்த ஆப்ஷன்ஸுமே வராது. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் உள்ளதான் சரியான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். Select the most appreciate options that can substitute the underline the word in the following sentence with its antonym. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்க வேர்டுக்கான ஆண்டனிம் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ the teacher filled the students mind with pessimistic thought about the futures. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்க என்னென்னா பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறதா. அந்த பெசிமிஸ்டிக்ங்கிறத நம்ம ரெட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோமா. ஸோ அதுதான் அந்த பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன் வேர்ட் சொல்யூஷனோட நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பெசிமிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கோட ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லணும்னா அவன் வந்து இப்போ என்ன சொல்லுவான், அதில் வந்து சில பேர் இருப்பாங்க பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவான். அவன் வந்து இப்போ அதோட குட்டான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லுவான். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த பெசிமிஸ்டிக்குங்கிறது அப்புறம் ஒரு விஷயத்துடைய நெகட்டிவான விஷயங்கள், அதாவது பேட் திங்ஸை மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது பெசிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குட் திங்ஸ் பேட் திங்ஸுங்கிறதுல பெசிமிஸ்டிக்ங்கிறதுனா ஒரு விஷயத்துடைய பேட் திங்ஸை சொல்லக்கூடியதாக இருக்கும், குட் திங்ஸை சொல்லக்கூடியதுனா அது வேறு. ஓகேவா? புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இதில் பெசிமிஸ்டிக்ங்கிறது பேட் திங்ஸை குறிக்கக்கூடியது அப்படின்னா அப்போது அங்கே இதுக்கான ஆப்போசிட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போது அதை தான் வந்து இங்கே தேடணும். ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு டிஸ்கரேஜிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பரேட். ஓகேவா? ஆப்ஷன் 3ல் வந்து சைனிக்கல். ஓகே, ஆப்ஷன் 4ல் வந்து பிரைட். ஓகேவா? ஸோ இப்போ பேட் திங்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதோட இருண்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா. அப்போ அது வந்து க்ளோமின் கூட எடுத்து வச்சுக்கணும், க்ளோமின் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ க்ளோமினா இருண்ட விஷயத்தை சொல்லக்கூடியது. ஓகேவா? பேட் திங்ஸ்னாலும் அப்படி தானே, கெட்ட விஷயங்கிறத நம்ம எப்படி வேணால் அதாவது கெட்ட விஷயத்துக்குன்னு சில மீனிங்ஸை வந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்க்கும்பொழுது எதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டான மீனிங்ஸில் இல்லை. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பெசிமிஸ்டிங்கிறது பேட் திங்ஸை சொல்லக்கூடியது அப்படின்னா இரண்டு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் பொழுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். டிஸ்கரேஜிங்கிறது வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ பெசிமிஸ்டிக்கான அதோட டைரக்ட் மீனிங்காக நமக்கு ஆண்டனிம் தேவையில்லை, சினானிம் தான் தேவைணும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜிங்கிற இந்த டிமோட்டிவேட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சினானிம்ஸாக இருக்கிறதுனால அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது. அடுத்து ஆப்ஷன் 2ல் வந்தோம்னா டிசப்ரேட். ஓகேவா? டிசப்ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கக்கூடியது அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சைனிக்கல்,
அதாவது டிஸ்கரேஜிங் மாதிரியே தான் இருக்கும். டிசப்ரேட்டுங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங்கு. சைனிக்கலுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ரிலேட்டடான ஒரு மீனிங் தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மீனிங் தான். பட் வந்து பிரைட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை வந்து பெசிமிஸ்ட்டுங்கிறது ஒரு இரண்டு நெகட்டிவான மீனிங் சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு பார்த்திங்க அப்படின்னா பிரைட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த க்ளோமிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பேடான விஷயத்தை குறிக்கிறனால நம்ம அந்த ஒரு வேர்டை சொல்லி இப்போ வந்து பிரைட்டுங்கிற ஒரு ஆன்சர் தான் நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, புரிஞ்சுருக்கேன். க்ளோமி அப்படிங்கிற இரண்டுத்துக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டுன்னு வருமா? அப்போது இங்கே ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பெசிமிஸ்டிக்கான ஆண்டனிம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க பிரைட்னு சொல்லலாம். ஓகே, புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இவ்வளோ தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெசிமிஸ்டிக் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷனில் பார்த்துருப்போம். அதை வச்சு தான் அதெல்லாம் நமக்கு சில கொஸ்டின்ஸும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே நல்ல விஷயம் தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா select the most appreciate option to substitute the underline segment. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன என்ன கொடுத்துருக்காங்க? ரூபி fell victim to be green-eyed monster. ஓகேவா? ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா த green-eyed monster அப்படிங்கிறத இங்கே அண்டர்லைன் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ green-eyed monster அப்படிங்கிறப்போ என்னாச்சு, இந்த இதுக்கான இடியம், இது ஒரு இடியம். ஓகேவா? த கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு இடியம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் உள்ளதாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெலிசியஸ்லி, அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்தோம்னா லவ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் வந்தோம்னா ஹர்ட்டட், ஆப்ஷன் 4ல் வந்தோம்னா ஃப்ளாட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிரீன் ஐடு மான்ஸ்டருங்கிறது ஜெலிசியஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காஜி பிடிச்சின்னு இருக்கோம்னு சொல்லுவோமா? காஜி பிடிச்சி, அதாவது காம குணம் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது நல்ல குணத்தோடு பார்க்காம இருப்பாங்களா, அவங்கள வந்து ஜெலிசியஸ் சொல்லுவாங்க. லவ்ங்கிறது காதல்ங்கிறது தெரியும். ஹர்ட்டடுங்கிறது ஹர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ வெறுக்கிற அந்த மாதிரியான விஷயம். ஃப்ளாட்ரிங்கிறது வந்து ஐஸ் வைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்கள வந்து ஆசை வார்த்தையில் கூறுறது. ஓகேவா? ஸோ அவங்கள்டேருந்து ஏதோ ஒரு பொருள் தேவை அப்படின்னா ஃப்ளாட்ரி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஐஸ் வைக்கிறது, சிம்பிளாக சொல்லணும்னா ஐஸ் வைக்கிறதுங்கிறது தான் ஃப்ளாட்ரி அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? புகழ்ந்து பேசுகிறது, அதெல்லாம் வந்து ஃப்ளாட்ரியில் வரக்கூடியது. இப்போ வந்துட்டு இந்த கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க முடியும். ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெலிசியஸ்லி, அதாவது கிரீன் ஐடு மான்ஸ்டருங்கிறதுனா ஒரு காய்ச்சி பிடிச்சி காம குணம் கொண்டு வரவங்களை தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜெலிசியஸ்லின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். த கிரீன் ஐடு மான்ஸ்டருங்கிறது ஜெலிசியஸ்லி அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஒரு இடியம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னடா அது இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டில் உள்ள மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியத்துக்கான மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒன் வேர்டில் ஜெலிசியஸ்லின்னு தான் சொல்ல முடியும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜாக் லவ்ஸ் த கிறிஸ்மஸ் பிரேக் அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். ஓகேவா? அப்போ பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் உள்ளோடையே போகலாமா? ஸோ அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ் ஜாக் லவ்ஸ் த கிறிஸ்மஸ் பிரேக்குங்க, அதை பேசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். அப்போது ஜாக் லவ்ஸ் இதில் வந்துட்டு எது சப்ஜெக்டாக இருக்க முடியும்? த கிறிஸ்மஸ் பிரேக் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டாக இருக்கிறது வந்து அப்படியே வந்து மாற்ற போகிறோம். த கிறிஸ்மஸ் பிரேக்குங்கிறத அதுதான் ஸ்டார்டிங் எல்லாத்துலேயுமே. நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். த கிறிஸ்மஸ் பிரேக் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து தனியாக வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ்ஸ்ன்னு இருக்குல்ல, லவ்ஸுங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து வாஸ், அதாவது ஈஸ் லவுடுன்னு கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? கிறிஸ்மஸ் ஈஸ் லவுடு. ஓகேவா? இஸ் லவுட் பை ஜாக் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். அப்போது எந்த ஆப்ஷனில் வந்து இங்கே நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம்ல, த கிறிஸ்மஸ் பிரேக் இஸ் லவுட் பை ஜாக் அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகேவா? அப்போது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இங்கே வந்து அந்த வெர்பம் வச்சு மட்டுமே பார்க்கலாம் போல். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நிறைய இடத்துலையுமே எரர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா த கிறிஸ்மஸ் பிரேக் வந்து வுட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக வராது. ஓகேவா? அதே செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் இஸ் பீயிங் லவுட். ஓகேவா? அதுவுமே வந்து வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அடுத்து தேர்ட் ஆப்ஷன் ஈஸ் லவுட், அதாவது நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்ல அது மாதிரியே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து வாஸ் லவுடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதாக இருக்கும்? ஓகேவா? அப்போ ஈஸ் லவுடுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்ல பேசிவ் வாய்ஸ், அதுதான் சரியாக இருக்கும். அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வரும். அதாவது ஒன்றா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வுட் லவுடுன்னு வருது, அதுவே வந்து கிராமட்டிக்கல் எரர் தான். அப்போ அது வரவே வராது. அப்போது இந்த மேலே கொடுத்துருக்க ஜாக் லவ்ஸ் த கிறிஸ்மஸ் பிரேக்குங்கிறதுக்கான சரியானது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? ஸோ அதே இது ஆப்ஷன் 2ல் உள்ளதும் வராது. அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போது ஆப்ஷன் 3ங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா? அதில் உள்ளதான் த கிறிஸ்மஸ் பிரேக் இஸ் லவுட் பை ஜாக் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறது சிம்பிள் தான். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதனால் அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகேவா? சப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏற்கனவே சொன்னதான். இது எப்படி மாற்றணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன தப்புகளை வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் செலக்ட் த சென்டென்ஸ் தட் டஸ் நாட் ஹேவ் அ ஸ்பெல்லிங் எரர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்பெல்லிங் எரர் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் மீ ஒன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதை சொல்கிற பாருங்க. மீட் மீ இன் மை ஆஃபீஸ் டுமாரோ. இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேர்டில் வந்து மிஸ்டேக் இருக்குங்கிறத அதை சரியாக வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீட் அப்படிங்கிறது MEET அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா? எல்லாத்துலேயுமே MEETங்கிறது மீட்டுங்கிறது சரியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போது அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீ அதுவும் சரி தான். அடுத்து IN. ஓகேவா? அதுவுமே சரியாக இருக்கா? கண்டிப்பாக சரியாக இருக்குது. அடுத்து மை அப்படிங்கிறது MY எல்லாத்துலேயும் மை கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் OFFICE அதான் ஆஃபீஸ். அப்போது அந்த இதுவுமே எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் சரியாக இருக்கா? இது ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சரி. செகண்ட் ஆப்ஷன்ஸ், தேர்ட் ஆப்ஷன்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டுமாரோ, இதுதான் இங்கே சம்பவம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இது 4வதுல எதில் உள்ள டுமாரோ சரியானது. ஓகே, ஸோ பொதுவாக டுமாரோக்கான ஸ்பெல்லிங் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். TOMORROW. ஓகே, இதுதான் டுமாரோக்கான சரியான ஸ்பெல்லிங். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் எந்த ஆப்ஷன்ஸில் சரியாக இருக்கோ அதுதான் இதில் சரியானதாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம சொன்ன மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் செகண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா TOMMO வந்துருச்சு. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன்ஸில் அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன்ஸும் அதே மேட்ரு தான். ஓகேவா? ஸோ TOMM வந்துருச்சு. அப்போ அதுவுமே வராது. இப்போ மிச்சம் இருக்கிறது 1, 2 தான். அதில் TOM1 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா RR வரணும். ஓகேவா? இங்கே ஒன்றாவது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா RR வந்திருக்கா? கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஆனால் செகண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா RR வரலை. அப்போது அது என்னாச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன்ஸும் வராது. ஓகேவா? அப்போது சரியான ஆன்சர் 1 தான். ஓகேவா? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மீட் மீ இன் மை ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த டுமாரோங்கிறது தான் சரியானது. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சில டைமில் நமக்கு வேர்டில் அதாவது சிங்கிள் வேர்டாக கொடுத்துருவாங்க, அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டைப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தோம். அதே மாதிரியான ஒன்று தான் இங்கே. ஐ டேஷ் ஹெட் ஆக்ஸ் ஏர்லியர் பட் ஐ ஃபீல் ஃபைன் நவ். ஓகேவா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஏற்கனவே எனக்கு தலைவலி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டுங்கிறத தான் சொல்லக்கூடியது. இப்போ நான் ஃபைனாக இருக்கேன், இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹேடா, ஹேவா, ஆம் ஹேவிங்கா, வாஸ் ஹேவிங்கா. இங்கே ஆப்ஷன் 4ல் சொல்லியிருக்கேன் வாஸ் ஹேவிங் கண்டிப்பாக வராது. ஓகேவா? அதே மாதிரி ஆம் ஹேவிங்கும் பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஓகேவா? அதனால் இந்த 3வது ஆப்ஷன்ஸையும் 4வது ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்ருலாம். மிச்சம் இருக்க அந்த 1, 2 இது 2 தான். இங்கே பாஸ்டில் நடந்ததுனால ஹேடு வருமா காவ் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஹேடு தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஹேவுங்கிறது வராது. ஹேவுங்கிறது ப்ளூரலை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இங்கே ஹேடுங்கிறது ஒரு ஆளை மட்டும் குறிக்கக்கூடிய ஐங்கிறத குறிக்கிறதுனால அப்போ ஐ ஹேடுங்கிறது தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்போ ஐ ஹேட் ஏ ஹெட் ஆக்ஸ் ஏர்லியர் பட் ஐ ஃபீல் ஃபைன் அப்படிங்கிறதான் ஃபைன் நவ் அப்படிங்கிறதா சரியான ஒன்று. புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க ஹேடுங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபில்லிங் த ஃபிளாங்க்ஸில் 2 இடம் தான் பிரிச்சிருந்தாங்க. ஓகே, அதான் புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க வேர்டுக்கான ஆண்டனிம் தான் பார்க்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க வேர்டு என்ன? கவுண்டர் ஃபைட். ஓகே, கவுண்டர் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் எப்போவுமே சொல்லக்கூடியது சினானிம்ஸோ ஆண்டனிம்ஸோ இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். இந்த கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா போலின்னு சொல்லுவோமா. ஸோ அதே மாதிரி பொய்யான அப்படின்னு சொல்லலாம். போலியானது பொய்யானதுலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படக்கூடியது. அதுதான் அதுக்கான மீனிங்குமே. இப்போது இந்த போலி பொய்யானது விஷயத்து ரிலேட் பண்ணக்கூடிய மீனிங்ஸ் அவ்வளோ பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அன்ரியல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அன்ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்னா உண்மையாக இருக்குது, அன்ரியல்னா பொய்யான ஒரு விஷயம் தானே சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ அது பொய்யை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அதுதான் அது. அதே மாதிரி ஆப்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்களே என்ன கொடுத்துருக்காங்க? அத்தன்டிக். ஓகேவா? அத்தன்டிக். ஓகே, ஸோ நம்ம சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அத்தன்டிக் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது என்னென்னு அர்த்தம் அப்படின்னா உண்மையான ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ உண்மையானது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதான்
அத்தன்டிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உண்மையான அழகானன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து ஃபேக்னா என்னென்னு அர்த்தம், ஃபேக்னா போலி. ஓகேவா, அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி இமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஒருத்தவங்க பார்த்து காப்பி பண்ணுறது, இமிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, அது பேர் என்ன அர்த்தம்னா காப்பி பண்ணுறதுன்னு அர்த்தம், இல்லாது போலியாக செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அவங்கள மாதிரியே வந்து பொய்யாவோ அல்லது போலியாவோ செய்யக்கூடியது, நடிக்கிறது அப்படி மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் அப்புறம் இந்த இமிட்டேட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது இங்கே எல்லாத்துக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படி தானே. இப்போது நாங்கள் கேட்டுக்கிறது வந்துன்னா கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிறதுக்கான ஆன்டனிம் தான். இப்போ போலி, பொய் இதெல்லாம் வந்து அதோட மீனிங் தெரியும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது என்னென்னு பாருங்கள். அன்ரியல்ங்கிறது அதோட சினானிம்ஸாக இருக்கும், வராது. ஓகே, அதே மாதிரி வந்துன்னா ஃபேக்குங்கிறது வந்துன்னா இருக்குல்ல, அதுவும் வந்துன்னா அதோட சினானிம்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இமிட்டேஷனும் அதோட சினானிம்ஸாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்துன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க அத்தன்டிக், அதாவது உண்மையான அழகான சொன்னோம்ல, அதுதான் வரும். ஓகேவா, ஸோ போலிக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துன்னா உண்மைன்னு தான் சொல்லுவோம். அப்போது ஆப்ஷன் 2 தான். ஓகேவா, அத்தன்டிக்கானது சொல்லக்கூடிய, அத்தன்டிக்னு சொல்கிறதுனா ரியலாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ எப்போதும் போல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதுக்கு வந்து சொல்லலாம் அத்தன்டிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க அத்தன்டிக் அப்படிங்கிறது தான். அதுதான் கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிறதுக்கு ஆன்டனிமாக வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், இதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஆண்டனி பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. சில இது வந்து உங்களுக்கு புதுசாக இருந்தாவோ அல்லது மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தாவோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அது ரிவிஷன் பார்க்கணும், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கும் சின்னதாக மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கேஷ்.